கங்கை கொண்ட சோழபுரம் நகரத்தை அழித்த பாண்டிய மன்னனின் வரலாறு தெரியுமா? ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திர சோழனின் பெரும் வெற்றியின் அடையாளமாக இருந்தாலும் அது நீண்ட காலம் தழைத்திருக்கவில்லை. பின்னர் வந்த பாண்டியர்களின் எழுச்சியால் இந்த நகரம் அழிக்கப்பட்டதாக வரலாறு குறிப்பிடுகிறது. சோழர்களின் வீழ்ச்சி. ராஜேந்திர சோழன் குலோத்துங்க சோழன் காலத்தில் சோழ அரசரின் சக்தி உச்சத்தை தொட்டது. ஆனால் 12ஆம் ஆண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டுகளில் சோழர்கள் படிப்படியாக பலவீனமடைந்தனர். பாண்டியர்களின் எழுச்சி. மதுரையை தலைமையிடமாக கொண்ட பாண்டிய மன்னர்கள் சோழர்களின் பகுதியை கைப்பற்ற தொடங்கினர். சுந்தரபாண்டியன் 1268 ஆண்டு முதல் 1308 ஆண்டு வரை மற்றும் மாறவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் பாண்டியர் பேரரசு வலுவடைந்தது. சோழ வம்சத்தின் கடைசி அரசர்களை வீழ்த்திய பாண்டிய படைகள் கங்கை கொண்ட சோழபுர நகரத்தை அழித்து தலைநகரத்தின் சிறப்பை முற்றிலுமாக அழித்தன. அங்கிருந்த அரண்மனை, நகரமைப்பு, கலையரங்குகள் அனைத்தும் சிதைக்கப்பட்டன. ஆனால் சோழர்கள் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயம், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் மட்டும் அற்புதமான கட்டுமானம் என்பதால் அழிவு முழுமையாக நடக்கவில்லை. பாண்டியர்களின் ஆதிக்கம். நகரத்தை அழித்த பாண்டியர்கள் தங்கள் ஆட்சியை மதுரையில் இருந்து தொடங்கினர். கங்கை கொண்ட சோழபுரம் மீண்டும் ஒருபோதும் தலைநகரமாக உருவாகவில்லை. கங்கை கொண்ட சோழபுரம் நகரம் சோழர பேரரசின் கம்பீரத்தை சுட்டிக்காட்டியது. ஆனால் சோழர்கள் ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு பாண்டிய மன்னர்கள் அந்த நகரத்தை அழித்தனர். இன்று அந்த இடத்தில் கோயில் மட்டும் சோழர்களின் சிறப்பை பேசிக்கொண்டு நிற்கிறது. சோழர் பெருமையின் சின்னம். கங்கை கொண்ட சோழபுரம். ராஜேந்திர சோழன் கங்கை நதிநீரை கொண்டு வந்து கட்டிடத்தை தலைநகரம் சோழர் கம்பீரத்திற்காக சான்று. ஆனால் 13ஆம் நூற்றாண்டில் சோழர்களின் சக்தி சிதைந்தது. அந்த தருணத்தில் எழுச்சி பெற்ற பாண்டிய மன்னர்கள் சுந்தர பாண்டியனின் ஆட்சியில் சோழர்களை முற்றிலுமாக வீழ்த்தினர். கங்கை கொண்ட சோழபுர நகரம் பாண்டிய படைகளால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அரண்மனைகள், நகர முறைகள் அனைத்தையும் சிதைத்தன. ஆனால் ஒரு அதிசயம், சோழர்கள் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயம் மட்டும் காலத்தையும் பாண்டியரின் தாக்குதலையும் தாண்டி இன்று வரை நிமிர்ந்து நிற்கிறது. கங்கை கொண்ட சோழபுரம் சோழரின் எழுச்சியும் பாண்டியரின் தாக்குதலும் பேசும் வரலாற்று தலம்தான் கங்கை கொண்ட சோழபுரம். 1000 வருடம் பழமையான இந்த கோயிலை சுற்றுலாத்தலமாக உள்ளது. நீங்களும் பார்க்க ஆவலா?